வருக தூய ஆவியே, வருக எந்தன் நெஞ்சிலே, தருக வானின் வரங்களை, தவறும் தீமை விலகவே, வருக தூய ஆவியே, வருக எந்தன் நெஞ்சிலே, அகத்தின் ஒளியை ஏற்றவே, அன்பு கனலை மூட்டவே, அகத்தின் ஒளியை ஏற்றவே, அன்பு கனலை மூட்டவே, அறமும் ஒழுங்கும் ஆங்கவே, அன்பும் அருளும் மல்கவே, வருக தூய ஆவியே, வருக எந்தன் நெஞ்சிலே. ஓகே, குட் ஆஃப்டர்நூன், ஹவ் ஆர் யூ? ஓகேங்க, இந்த வீடியோவில் நான் அதுக்கு முன்னால் ஒரு ஜஸ்ட் ஐ வாண்ட் டு சே சம்திங். ஹூ டேஸ்ட் அண்ட் சீ அண்ட் நோ ஹவு ஸ்வீட் த காடஸ். ஓகேங்களா, கடவுள் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்னு சொல்கிறது. ஓகே, இப்போது நான் வந்து ஹோலி பைபிள், த புக் ஆஃப் நியூ டெஸ்டமெண்ட், த லெட்டர் ஃப்ரம் செயின்ட் பால் டு எஃபேசியன்ஸ், எஃபேசியருக்கு எழுதிய அப்போஸ்தலர் பாலினுடைய கடிதம். அதில் வந்து அதிகாரம் 3 இறைவசனங்கள் 14 அது 14-15 20-21 வரைக்கும் அதுதாங்க. ஓகே, த லெட்டர் ஃப்ரம் செயின்ட் பால் டு எஃபேசியன்ஸ், த சாப்டர் 3 verses 14-15 till 20-21. ஓகேங்களா, இதில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இதன் காரணமாக விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையாகவே குடும்பமாய் இருப்பதற்கு காரணமான கடவுளிடம் நான் மண்டியிட்டு மன்றாடுவதாவது வேண்டுவதாவது என்ன சொன்னால் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ இதன் காரணமாக விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலேயே குடும்பமாய் இருப்பதற்கு காரணமான தந்தையிடம் நான் மண்டியிட்டு மன்றாடுவதாவது. இதுதான் ஃபஸ்ட்டு அந்த 14-15. இதில் என்ன காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் மண்டியிட்டுன்னு யூஸ் பண்ணுறாரு. அப்படின்னா அவர் ரிவீல்ஸ் இஸ் ஹியூமிலிட்டி, அவருடைய ஹம்பிள்னஸ், தாழ்ச்சியை குறிக்குது. அப்படின்னா அந்த விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் ஒவ்வொரு குடும்பமும் அப்படின்னா இஸ் ஆல்சோ ரெக்கக்னைசிங், அப்படின்னா ஒவ்வொரு குடும்பமும் உண்மையாகவே குடும்பமாக இருப்பதற்கு அப்படின்னு சொல்லும்போது காரணம் பாருங்கள். ஹீ ரெக்கக்னைஸ் த லார்ட் காட் ஆஸ் த மைட்டி ஃபாதர், இஸ் அ கிரியேட்டர். அப்போது விண்ணுலகிலும் சரி மண்ணுலகிலும் உள்ள குடும்பம் எல்லாத்துக்குமே ஆசீர்வாதமாக இருப்பவர் கடவுள். அவரை வந்து ஹீ இஸ் ரெக்கக்னைஸ் இஸ் த காட் த ஃபாதர் ஆல்மைட்டி, த கிரியேட்டர் ஆஃப் ஹெவன் அண்ட் ஹர், த கிரியேட்டர் ஆஃப் த யூனிவர்ஸ்னு அப்படியே அறிஞ்சு கொள்கிறாரு. யார்? செயின்ட் பால். அவரோட தாழ்ச்சியும் குறிக்கிறது, அவர் வந்து கடவுளை புரிந்து கொள்ளும் தன்மையும் நமக்கு இந்த 2 வசனங்களில் 14-15 காட்டுது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, அடுத்ததில் போவோம். 16 இவர் என்ன சொல்கிறாருன்னா, செயின்ட் பால் அவர்தாம் அளவற்ற மாட்சிக்கேற்ப உங்கள் உள்ளத்திற்கு வலிமையும் ஆற்றலும் தம் தூய ஆவியார் வழியாக அருள்வாராக. அப்படின்னா அவருடைய அளவற்ற மாட்சின்னு சொல்லும்போது இஸ் த ஓனர் ஆஃப், மாஸ்டர் ஆஃப், த கிரியேட்டர் ஆஃப் த ஹோல் யூனிவர்ஸ். அப்படின்னா யோசித்து பாருங்கள், இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் எல்லா மாட்சிமைக்கும் உரியவர், சொந்தக்காரர் அவர் தான். அப்படின்னா ஸோ ஹிஸ் நேம் ஷுட் பி க்ளோரிஃபைடு எவ்ரி மோமெண்ட் ஆஃப் அவர் லைஃப். நம்மளுடைய ஒவ்வொரு நிமிஷமும் அவரை வந்து மாட்சிமைப்படுத்தணும், அவருக்கு நன்றி சொல்லணும், அவரை புகழ் பாடணும். ஸோ எல்லா மாட்சிமைக்கும் சொந்தக்காரர் உரியவர் கடவுள் ஒருவர் மட்டுமே. ஸோ அளவற்ற மாட்சிக்கேற்ப
அவர் உங்கள் உள்ளத்திற்கு ஏன்னா அதை வந்து இன்னர் பீயிங், நம்மளுடைய இன்னர் பீயிங், நம்மளுடைய இன்சைடு அது ரூலிங் த ஹோல் செல்ஃப் அப்படின்போது உங்கள் உள்ளத்திற்கு வலிமையும் ஆற்றலும் தம் தூய ஆவியார் வழியாக அருள்வாராக. அப்படின்னா யார் வழியாக நமக்கு வந்து நம்முடைய உள்ளத்திற்கு வலிமையும் ஆற்றலும், த ஸ்ட்ரெங்க், ஹீ எம்பவர்ஸ் அஸ், ஹீ ஸ்ட்ரெங்தன் அஸ் த்ரூ த ஹோலி ஸ்பிரிட். அப்போ தம்முடைய தூய ஆவியான ஆண்டவராக இயேசு சொல்லும் போகும்போது உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன்னு சொன்னார் இல்லையா? அதே மாதிரி இந்த விண்ணகம் சென்ற 10வது நாள், அப்போ உயிர்த்த 50வது நாள் வந்து பெந்தகோஸ்து நாளில் அவர் எப்படி வந்து சீடர்களும் அனிமரியாவும் அவங்க கூடி ஜெபித்து கொண்டு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அனுப்புகிற அந்த மாதிரி நமக்கு தூய ஆவியானவர் வழியாக உங்கள் உள்ளத்திற்கு வலிமையும் ஆற்றலும் அருள்வாங்க. இந்த வலிமையும் ஆற்றலும் எதுக்குங்க நம்ம உள்ளத்திற்கு அப்படின்னா, நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை வந்து எப்போதுமே சந்தோஷமோ குதூகல கொண்டாட்டமெல்லாம் இருக்காதுங்க. அதில் நிறைய பாடுகள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும், துயரங்கள் இருக்கும், கண்ணீர்கள் இருக்கும், எதிர்ப்புகள் இருக்கும், அவமானங்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் இதை தாங்கிறதுக்கு தான் நம்மளுடைய உள்ளத்திற்கு வலிமையும் ஆற்றலும் கிடைக்கணும். ஸோ அதை வந்து தம் தூய ஆவியார் வழியாக how it is possible to கமெண்ட் ஹாபிங், அது தூய ஆவியானவர் வழியாக அவர் தான் நம்மளை பலப்படுத்துவார், அந்த ஆற்றலையும் வல்லமையும் நமக்கு தருவார் தூய ஆவியார் வழியாக. உங்களுள்ளத்திற்கு தம் தூய ஆவியார் வழியாக அருள்வாராக. அடுத்தது பாருங்கள், அடுத்த வசனத்தில் பாருங்கள், உங்கள் நம்பிக்கையின் வழியாக அவர் கிறிஸ்து உங்களில் குடிகொள்வாராக. அப்போது நம்ம வந்து when we trust the Lord அப்படின்னா கிறிஸ்துவை அதீதமாக நம்பும்போது, அவர் மேலே அதிகமாக நம்பிக்கை வைக்கும்போது ஆண்டவராக இயேசு நம்முள் குடிகொள்கிறார், நம்ம உள்ளத்தில் வாசம் செய்கிறார்னு அர்த்தம். அப்படின்னா he is living in us, he is dwelling in our heart and strengthening us. நம்மளே இருந்துட்டு நம்மளை கைட் பண்ணி நம்மளை வழி நடத்துகிறார் தூய ஆவியானவர் வழியாக. அப்படிங்களா? அப்போது நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக. அடுத்த வசனம் பாருங்கள், அவருடைய அன்பே உங்கள் வாழ்வுக்கு அடித்தளமும் வேறாகவும் இருக்கவை. ஸோ அப்படின்னா அன்பே உங்கள் வாழ்வுக்கு வேறாகவும் அடித்தளமாகவும் இருப்பாங்க. அப்படின்னா அந்த ரூட் எப்படின்னு மேலே கீழே போய் அப்படியே அந்த செடி வந்து ஊன்றிக்கொள்ளுதோ, அப்படின்னா என்ன காற்றோ மழையோ எது வந்தாலும் அசைக்க முடியாது, அந்த அளவுக்கு ரூட்டட் உள்ள ஆழமாக போயிருக்குன்னு அர்த்தம். அதை மாதிரி அடித்தளம் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்னா அந்த பில்டிங்கு ரொம்ப ஸ்ட்ராங். அப்படின்னா நம்மளுடைய அந்த கிறிஸ்துவ அன்பு, கிறிஸ்து நம்ம உள்ள குடிகொண்டு அந்த நம்பிக்கை வந்து நம்ம உள்ள வேரூன்றி இருக்கணும், அந்த அடித்தளமாகவும் இருக்கணும். அப்படின்னா அன்பும் இந்த அன்பு வந்து நமக்குள்ளே இருந்தால் அது வந்து நம்மளுடைய நம்பிக்கையை ஆழமாக இருக்க செய்யும். அப்படிங்களா? அன்பே உங்கள் வாழ்வுக்கு வேறாகவும் அடித்தளமாக இருப்பதாக. இதன் மூலம் நீங்கள் கிறிஸ்துவனுடைய அன்பின் நீளம், அகலம், உயரம், ஆழத்தை உணர்ந்து. அப்படின்னா இந்த கிறிஸ்துவனுடைய அன்பு வந்து எல்லையற்றது, பறந்தது, அதற்கு முடிவே இல்லை. இதை இப்போ எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால், அவருடைய அந்த மன்னிக்கும் மனப்பான்மை. சிலுவையில் இருக்கும்போது அவர் என்ன சொன்னார்? Father, forgive them, for they know not what they do. அவங்க என்ன செய்யணும்னு தெரியாமல் செய்கிறாங்க, அவங்கள மன்னியும் அப்படின்னு கடவுள் கேட்கல. they don't know what they are doing, Father, they forgive them அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா யோசித்து பாருங்கள், அவருடைய அன்பினுடைய தன்மை எவ்வளவு ஆழமான அன்பு, எவ்வளவு அவருடைய அன்பின் அகலத்தையும் நீளத்தையும் உயரத்தையும் ஆழத்தையும் உணர்ந்து அதன் மூலம் அவருடைய எல்லையில்லாத அன்பை அறிந்து கொள்ள, அவருடைய எல்லையில்லாத அன்பை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ புரிஞ்சுட்டு இதன் மூலமாக என்ன செய்யணும்னு சொன்னால், கடவுளுடைய முழு நிறைவையும் பெறுவீர்களாக. அப்படின்னா கடவுளுடைய முழு நிறைவு, அதாவது கடவுள் வந்து ஒரு ஃபுல் கம்ப்ளீட்டு
அந்த முழு அவருடைய சாயில தான் நமக்கு படைக்கப்பட்டிருக்கோம். அப்போ அவருடைய முழு பிரசனமும் நம்ம கூட இருந்து நம்ம வழிபடுத்த, அப்போது கடவுளுடைய முழு நிறைவையும் பெற்றுக்கொள்வீர்களாக அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா பாருங்கள், ஆண்டவர் அந்த இட்ஸ் அ பாஸ்டோரல் ப்ரேயர் ஆஃப் த செயின்ட் பால். அவர் வந்து நமக்காக வேண்டுறாரு. அந்த எஃபேஸ் மக்களுக்கு கிட்ட அந்த லெட்டராக எழுதாரு. பட் இட் இஸ் ஃபார் யூ அஸ் வெல் அஸ் ஃபார் மீ. எனக்காக உங்களுக்காகவும் அவர் ஜெபித்திருக்கிறாருன்னு அர்த்தம். அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு தாழ்ச்சியோட நமக்காக கடவுளிடம் செயின்ட் பாலும் மன்றாடுறாரு. ஓகேங்க, இந்த லெட்டரில் அது கடைசி வசனம் பார்த்தீங்களா, 20-21 அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நம்முள் வல்லமையோடு செயல்படுபவரும். அப்படின்னா நமக்குள்ளே இருந்து அவர் செயல்படுறாரு. கடவுள் நம்ம தூங்கும் போதும் சரி, விடுத்திருக்கும் போதும் சரி, போகும்போதும் வரும்போதும் எல்லா நேரங்களிலும் நம்மில் இருந்து கொண்டு அவர் செயல்படுறாரு. ஆக்டிவேட்டிங் அஸ், இஸ் கைடிங் அஸ், மோல்டிங் அஸ். அப்போ நம்மளிருந்து அவர் செயலாற்றார் யார்? கடவுள். ஸோ நம்மள் வல்லமையோடு செயல்படுபவரும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக செய்யலை. இப்போ இங்கே பாருங்கள், நம்ம ஒரு மாதிரி வேண்டுறோம், இதெல்லாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுறோம். ஆனால் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக செய்யவல்ல கடவுளுக்கு அவர் எல்லாமே செய்ய முடியும். நாம் நினைக்கிறதுக்கு மேலாக, நம்ம வேண்டுறதுக்கு மேலாக செய்யவல்லவர் அவர். இஸ் அ காட் ஆஃப் வண்டர்ஸ். ஆச்சரியப்படுத்துக மனுஷனுடைய அறிவுக்கு எட்டாத அந்த செயல்கள் எல்லாம் செய்யக்கூடியவர். அப்படிப்பட்ட கடவுளுக்கே அப்படின்னா நம்முள் செயலாற்றும் நம்முள் வல்லமையோடு செயல்படுவதற்கும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிக மேலாக செய்யவல்ல கடவுளுக்கே திருச்சபையில் கிறிஸ்து இயேசு வழியாராக மகிமை உண்டாதாக. அப்படின்னா நம்மளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக தந்தையாம் கடவுள் மாற்றி வருவாராக. ஏன்னா அவர் நம்முள்ள இருந்து, அவருடைய பிரசன்னம் நம்ம கூட இருந்து, தூய ஆவியானவரை நமக்கு அளித்து நம்முள்ள இருந்து கொண்டு அவர் செயலாற்றி கொண்டிருக்கிறார். அதிசயமான ஆச்சரியமான காரியங்களை அவர் செய்யவில்லை. நான் என்ன நினைக்கிறோமோ அதுக்கு மேலாக, நம்ம என்ன வேண்டுறோமோ அதுக்கு மேலாக செய்யக்கூடியவர், கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட கடவுளுக்கு திருச்சபையில் கிறிஸ்து இயேசு வழியாக மாட்சிமை உண்டாக ஆமென்ட்டு நம்மளுடைய அப்போஸ்தலனான பவுல் அந்த ஜெபத்தை முடிக்கிறார். பாருங்கள், என்ன மாதிரி ஒரு வல்லமையோட பாஸ்டோரல் ப்ரேயர் இட் இஸ் அப்படிங்களா. அப்போது நம்ம இதிலிருந்து என்னன்னாக்கா, கிறிஸ்துவனுடைய அன்பின் ஆழத்தையும் உயரத்தையும் நீளத்தையும் அகலத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அறிவு கெட்டாத அந்த அன்பை நம்ம உணர்ந்துட்டு கடவுளுடைய முழு நிறைவையும் நம்ம பெற்றுக்கொள்ளாலும் நமக்காக செயின்ட் பால் ஜெபம் பண்ணுறார். ஓகேங்களா. இப்போ ஒரு சின்ன ஒரு 4 லைன் பாட்டை பாடிட்டு இந்த இதை முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஓ ஜீசஸ், name above all names, beautiful Savior, glorious Lord, Emmanuel, God is with us, blessed Redeemer, living Word. Okay, thank you so much. Bye bye.